இஸ்ரேல், ஈரான் இரு நாடுகளுக்கும் ஏற்படுகின்ற கடுமையான யுத்தம். இதில் என்ன தெரிகிறது என்றால், தன்வினை தன்னை சுடும் என்ற பழமொழிக்கு ஏற்ப மிகவும் உலக நாடுகள் அனைத்தும் மிரட்டக்கூடிய வகையிலே அணு ஆயுத சக்திகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்த முயன்று கொண்டிருந்த அதேதுல்லா அலி கேமானி என்ற ஒரு கோமாளியை பற்றி தான் இன்று நாம் பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அணு ஆயுதத்தை மட்டும் நாம் தயார்படுத்திக் கொண்டு உலக நாடுகளையே எச்சரிக்கை செய்யலாம், மிரட்டலாம், பயமுறுத்தலாம். இது போன்ற நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்த கொமேனி எதிரிகளின் குண்டுகளுக்கு தீக்கரையாகி மாண்டு போனார் என்பதுதான் இஸ்ரேல் என்னும் ஒரு கிறிஸ்தவர்கள் அதிகம் ரசிக்கக்கூடிய அந்த நாட்டில் வலுவான போர் அமைப்புகளையும் போர் வீரர்களையும் தைரியத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இஸ்ரேலிய யூதர்கள், ஜூஸ் இனத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய இந்த இஸ்ரேலிலே இந்த இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் இஸ்ரேலை அவ்வப்போது பொழுதுபோக்காக கூட நினைத்து கொள்ளலாம். அந்த வகையிலே அவ்வப்போது போர் தொடுத்து இஸ்ரேலிய மக்களை துன்புறுத்துவதுதான் இந்த சுற்றி இருக்கிற இஸ்லாமிய நாடுகளினுடைய வேலையாகும். தினமும் ஒவ்வொரு நிமிஷமும் இஸ்ரேலை தாக்காத நாடுகளே கிடையாது. சுற்றி இருக்கிற இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் இஸ்ரேலை அவ்வப்போது தாக்கிக் கொண்டே இருக்கும். இந்த தாக்குதலுக்கு தம்மை தயார் செய்து கொண்ட இஸ்ரேலிய பொதுமக்களும் இஸ்ரேலிய போர் வீரர்களும் எதிரி எந்த முனையிலிருந்து எந்த விதத்தில் தாக்கினாலும் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை, மன தைரியத்தை பயிற்சி மேற்கொள்வது போல ஏற்படுகிற அனைத்து இஸ்லாமிய நாடுகளின் தாக்குதலுக்கு இவர்கள் அஞ்சாமல் எதிர்கொண்டு போராடும் ஒரு போராட்ட குணத்தை பெற்றவர்களாக அமைந்ததுதான் தற்போது நடைபெற்ற ஈரானின் உச்சபட்ச தலைவர் கோமானி அவர்கள் கொல்லப்பட்டிருப்பது இஸ்ரேலின் கடுமையான தாக்குதலும் அதற்கு பின்புலமாக இருந்த அமெரிக்க இராணுவமும் கொமேனியை காவு வாங்கியிருக்கிறது. இந்த கொமேனியின் செயல்கள் ஈரான் மக்களுக்காக இவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது தெரிகிறது. கொமேனிக்கு ஆதரவாகவும் எதிராகவும் ஈரானிய மக்கள் இருந்தனர் என்பதுதான் தற்போதைய நாம் அவ்வப்போது வலைபேசிகளில் வாயிலாக அறிந்து கொள்கின்றோம். ஒரு வலுவான உச்சபட்ச தலைவர் என்ற ஒரு போர்வையில் இருந்து கொண்டு அனைத்து மக்களுக்கும் அரவணைத்து செல்கின்ற ஒரு நல்ல போக்கை ஏற்படுத்தாமல் அவர் அந்த ஈரான் மக்களாகிய இவருக்கு எதிர்ப்பாக ஒரு கூட்டம் கிளம்பி இருப்பதுதான் மிகவும் வேதனைக்கூடிய விஷயம். இந்த எதிரான கூட்டங்கள் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் இவர்கள் இந்த கோமாளித்தனமான ஆட்சியை கண்டு அஞ்சி நடுங்கி பயந்துதான் சென்றிருக்கிறார்கள் என்பதை தற்போது நாம் நிறைய வீடியோக்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம், பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு அரசன் எவ்வளியோ மக்கள் மவ்வளி என்பார்கள். ஈரானின் ஆட்சியாளர்கள் அப்படி அல்ல என்பதை நாம் வெட்கக்கேடாக தான் நினைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்தையே மிரட்டி தன்பால் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மமதையான ஒரு எண்ணம் கொண்ட இந்த கோமானி தன்னுடைய நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல தலைவனாக வாழவில்லை என்பதுதான் இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கெடுவான் கேடு நினைப்பான் என்பது போல கோமேனி தானாகவே மதம் பிடித்த மனிதரைப் போல் மற்ற நாடுகளை பகைத்துக் கொண்டும், ஏன் குறிப்பாக குவைத், துபாய் போன்ற இஸ்லாமிய நாடுகள் மீதும் தாக்குதல் ஏற்படுத்தியவர் தான் இந்த கோமானி. ஒரு மற்ற இஸ்லாமிய நாடுகளை தாக்கக்கூடிய ஒரு முறையற்ற வாழ்க்கை வாழ்கின்ற மனிதன் கூட செய்ய மாட்டார்கள். இந்த கோமானி செய்தார். அதுவே அவர்களுக்கு கோமானிக்கு எதிராக அமைந்து அவரின் உயிரை பறிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு கோமானி தள்ளப்பட்டார். இது போன்ற காரியம் நடக்கின்ற பொழுது சிந்தித்து பார்க்க வேண்டும். கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதுதான் இங்கே கூறிக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது.